நம்ம வேர் ஹவுஸில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் சிசிடிவிக்கு. அதை பற்றின ஒரு சின்ன டூர் தான். ஃபஸ்ட் வந்து கேமராலாம் எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், எந்த மாதிரி நம்ம ரூட்டிங்லாம் பார்க்கலாம், எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இது வந்து அவுட் சைடில் வந்து பார்க்கிங் கவர் ஆகிற மாதிரி 2 கேமரா ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஆப்போசிட்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம அவுட்டோர் பாக்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால 2 பாக்ஸுமே அவுட்டோர் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இன்டோராக இருக்கட்டும் அவுட்டோராக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே அவுட்டோர் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதுதான் கொஞ்சம் லைஃப் நல்லாயிருக்கும், ஹெவியாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ இங்கே ஒரு கேமரா ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கும் நம்ம அவுட்டோர் பாக்ஸ் தான் போட்டிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 MB ஐபி கேமரா தான், ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல் பாடி. நம்ம ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக பைப் போட்டு சின்ன ஒரு கேபிள் கூட வெளில தெரியாத அளவுக்கு ஹோஸ்லாம் பெண்டார இடத்துல ஹோஸ்லாம் போட்டு நீட்டாக ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். இதே மாதிரி தான் எல்லா ஒர்க்குமே இருக்கும். பண்ணியிருக்கிற எல்லா கேமராஸ்க்குமே ஒரு 8 கேமராஸ் இங்கே பண்ணியிருக்கோம். 8 கேமராஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா பைப் போட்டு நீட்டாக கேபிள் தெரியாத அளவுக்கு பக்காவாக பண்ணியிருக்கோம். இது வந்து அவங்களோட ரூஃபில் இருக்கிற ஆங்கிளில் வந்து நம்ம 2 கேமரா ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இதை ஜஸ்ட் கேமராவோட லொக்கேஷன் மட்டும் நம்ம பார்க்கலாம். இதோட அவுட்புட் வீடியோவும் நெக்ஸ்ட் அப்படியே கண்டினியூ ஆகும். இதுவுமே நம்ம பைப் போட்டு தான் நம்ம பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து இன்டோர்லேயே நம்ம பைப் மேக்ஸிமம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஏன்னா அவுடோர்னால் சீக்கிரம் கிளாம்ப் வந்து துரு பிடிச்சிடும், ரஸ்ட் ஆகிடும், அப்புறம் ஏதாவது ஒன்றுனா கழட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் இந்த மாதிரி இன்டோர்லேயே பைப் போட்டிருப்போம். நம்ம எல்லாத்துலேயுமே பாசிபிலிட்டி இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே நம்ம பைப் வந்து உள்ளே கொண்டு போய்ட்டு எங்கே கேமரா வெளியில் வருதோ அந்த இடத்துல மட்டும் ஹோல் போட்டு வெளியில் எடுத்துப்போம் கேமராவுக்கு. இது வந்து ஷட்டருக்கு மேலே நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இங்கே இந்த இடத்துல இது தாண்டி அங்கிட்ட ஒரு ஷட்டர் இருக்குது, அந்த இடத்துலையும் ஒரு கேமரா ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து அவுட்புட் வீடியோ, நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற கேமராவோட அவுட்புட் வீடியோ. இது பார்க்கிங் ஃபுல்லாக கவர் ஆகணும் அப்படிங்கிறதுனால ஆப்போசிட்டில் 2 கேமரா போட்டிருக்கோம். ஃபுல்லாகவே நமக்கு பார்க்கிங் கவர் ஆகிடுச்சு. இது வந்து உள்ளே வந்து அவங்களோட ஒரு கேபின் மாதிரி இருக்குது. ஒர்க்கிங் ஆக்டிவிட்டீஸ் அவங்க பார்க்கணும். இங்கே வந்து கபோர்ட்லாம் இருக்குது, நிறைய பேர் அக்சஸ் பண்ணுவாங்க, யார் பண்ணுறாங்க என்னென்னு மானிட்டர் பண்ணணும். ப்ளஸ் இங்கே வந்து 2 எனக்கு என்ட்ரன்ஸ் இருக்குது. இந்த 2 என்ட்ரிலையும் யார் உள்ளே வராங்க அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னு கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்டு. ஸோ அதனால் இது வந்து உள்ளே என்ட்ராகிறது. இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து நம்ம இந்த இடத்துல கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து ஃபுல்லாக வியூ பண்ணி பார்க்குற மாதிரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது 3.6 mm அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வைட் ஆங்கிள் வந்து ஃபுல்லாகவே கிளியராக கிடைக்கிது. ஸோ நமக்கு இங்கே ரேக்கும் தெரிஞ்சிடும். இந்த சைடு யார் என்ட்ரு ஆகிறாங்க, 2 என்ட்ரன்ஸுமே கவர் ஆகிடுச்சு. ப்ளஸ் இங்கே ஒர்க்கிங் என்ன ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதையும் அவங்களால பார்க்க முடியும். இது வந்து நம்ம ஷட்டருக்கு மேலே ஒன்று ப்ளேஸ் பண்ணியிருந்தோம்ல அந்த கேமராவோட வியூவு. இது வந்து லோடிங் அன்லோடிங் பண்ணுவோம். ஸோ இந்த ஏரியா எனக்கு கிளியராக வேணும் அப்படிங்கிறதுனால அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அடிஷ்னலாக அவங்களுக்கு இந்த 2 என்ட்ரன்ஸ்குள்ளே யாராச்சும் போகிறாங்க அப்படின்னாலும் நமக்கு தெரியும். இது வந்து அவுட் சைடில் ஒரு கேமரா ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், அவங்க கேட்டை விட அவுட் சைடில். அது வந்து அவங்க அவுடோரில் வந்து ஏசியோட அவுடோர்லாம் வச்சுருக்கோம். ஸோ அதை நான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அந்த இதை நம்ம கவர் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் நம்ம வந்து அவங்க ரூஃபோட ஆங்கிளில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கேமராவோட அவுட்புட்டு. இது வந்து என்ன மெட்டீரியல் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத கவர் பண்ணுறதுக்காக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக அவங்களுக்கு நம்ம ஹைட்டில் வச்சுருக்கறனால உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் நமக்கு தெரியுது. ஸோ இங்கே என்ன எடுத்தாலும் நமக்கு தெரியும். அதே மாதிரி அதர் சைடில் இருக்கிற ஒரு கேங்வே, அதுலேயும் இதே மாதிரி தான் என்ன எடுக்கிறாங்க என்ன வைக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஸோ இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் தெரியும். இதுவும் லோடிங் அன்லோடிங் பாயிண்ட் தான். இன்னொரு ஷட்டரில் வச்சுருக்கோன்னு சொன்னாலே அந்த கேமரா.